வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்பைசி கிராப் மசாலா. நல்ல ஒரு காரசாரமா ருசியான கிராப் மசாலா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்காக 2 கிலோ கடல் நண்டு வாங்கியிருக்கேன். அதை நல்லா உப்பு, மஞ்சள், எலுமிச்சை சாரெல்லாம் விட்டு தண்ணியில க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 150 கிராம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு 30 சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடவே 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 5 to 7 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வரும். இந்த ஸ்டேஜில் 3/4 கப் பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 கப் இஞ்சி, அதுவும் அதே சைஸில் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பூண்டும் இஞ்சும் அரைக்காமல் இந்த மாதிரி நறுக்கி போட்டு செய்கிறதால டிஷ்ஷு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதெல்லாம் நல்லா வதங்கிடும். அது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணுறோம். ஒரு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகு இடிச்சது, 2 ஸ்பூன் சால்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா மசாலாலாம் ஊறி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கிராப் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நண்டு நல்லா மசாலாவில் படுற மாதிரி மசாலாலாம் நல்லா கிளறி விட்டு நண்டை ஃபுல்லாக அந்த மசாலாவோட கவர் பண்ணி விட்டுருங்க. அந்த நண்டை க்ளீன் பண்ணும்போது அந்த நண்டோட கால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் நடுவில் கிராக் வரா மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா அதுக்குள்ளே நல்லா ஊறும். இது கூட ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த பாத்திரத்தில் ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நண்டை நல்லா வேக விடுங்க. மூடியை ஓப்பன் பண்ணி அந்த மசாலாவோட நண்டை நல்லா கலந்து விடுங்க. அது கலந்த பிறகு திருப்பியும் மூடி போட்டு வேக விடுங்க. அந்த மசாலா வத்துற வரைக்கும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மசாலாவை நல்லா சுண்ட வச்சு செய்யும்போது அந்த நண்டோட சாறு மசாலாவில் நல்லா ஊறி இருக்கும். அந்த மசாலாவோட காரம் நண்டில் நல்லா ஊறி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அப்படியே நாக்கை உச்சி கொட்டி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.